நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஐயோ பெரியம்மா, எதுக்கு இந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, வீட்டு வேலைக்கு வந்தவ நம்ம பரம்பரை போட்டோவை எப்படி உடைச்சு வச்சிருக்கான்னு பாரு. ஏன் பெரியம்மா, என்ன நடந்துருச்சுன்னு பாவம் அந்த பொண்ணை போய் திட்டிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோவை உடைச்சது அந்த பொண்ணு இல்ல பெரியம்மா, நானு. ஏமா, போட்டோவை நீ உடைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, இப்படியா திட்டு வாங்கிட்டு இருப்ப? ஏண்டா இந்த போட்டோவை நீயா உடைச்ச? ஆமா பெரியம்மா, போட்டோவுக்கு பூ போட்டுட்டு இருந்தேன். ஆணி லூசா இருந்துச்சு போல, போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச கண்ணாடி யார் காலையும் குத்திரக்கூடாதுன்னு தான் நான் தான் அந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு முறம் எடுக்க போயிருந்தேன். எவ்வளவு தேடியும் முறம் கிடைக்கல பெரியம்மா. அது தெரியாம பாவம் புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. பாவம்ல பெரியம்மா அந்த பொண்ணு. சரி சரி, சீக்கிரமா இத க்ளீன் பண்ணு. பெரியவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரிம்மா. உங்க பெரியப்பா கேக்குறதுக்கு முன்னாடி போட்டோவை சரி பண்ணி மாட்டிடு. சரி பெரியம்மா. அக்கா, இட்லி ரெடி, வாங்க சாப்பிடலாம். டே தேவா, போட்டோவை சரி பண்ணி மாற்றியோ இல்லையோ உங்க அம்மாவை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமி. எப்ப பாரு காது காதுன்னா வேது வேதுன்னு சொல்லிட்டு இருக்கா. தலை எழுத்து. என்ன அக்கா, இட்லி? ஏண்டா வழக்கம் போல உங்க பெரியம்மாவை டென்ஷன் படுத்திட்டியா? ஐயோ, என்னடா போட்டோ உடைஞ்சு கிடக்கு, சொல்லுடா. மா, இப்ப எதுவும் கேட்காத. இத பத்தி அப்புறமா உன்கிட்ட விளக்கமா சொல்றேன். முதல்ல நீ கிளம்பு. மொத்த இட்லி நானே சாப்பிட போறேன். என்னையா, போட்டோவை நான் தான் தெரியாம உடைச்சேன். ஆனா உங்க பெரியம்மா கிட்ட நீங்க உடைச்சதா சொன்னீங்க. அப்படி நான் சொல்லலனா இந்த வீட்ல உனக்கு வேலையே போயிருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த 1000-2000 கூட இல்லாம போயிருக்குமா. அதனாலதான் என் பெரியம்மா கிட்ட நான் உடைச்சேன்னு சொன்னேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். சீக்கிரமா இதை க்ளீன் பண்ணு, இல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்கய்யா.